ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கொண்டக்கடலை கத்திரிக்காய் மசாலா. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் கொண்டக்கடலை மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, மிளகு, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், புளி, நல்லெண்ணெய், உப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொண்டக்கடலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே நீங்கள் கடலையை நல்லா ஊற வச்சுருங்க. கொண்டக்கடலை நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாள் இதை நம்ம செய்ய போகிற நேரம் வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்காக நான் குக்கரில் வந்து கொண்டக்கடலை சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு வந்து குக்காய் வந்துடும். இந்த கொண்டக்கடலை நமக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக நான் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சி துண்டு, 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து வெங்காயம் அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு புளி இருக்குது. அதை வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைனாலும் நம்ம நார்மலாக குக்கிங் ஆயிலே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க மீதி வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்து கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுப்போம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 100 கிராம் கொண்டக்கடலை, 6 கத்திரிக்காய்க்கு நம்ம வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், 6 கத்திரிக்காய் நான் எடுத்திருந்தேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்து வதக்க வேணாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளே நான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரமும் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். மிளகு வந்து நம்ம வெங்காயத்தோடு அரைச்சிருக்கோம், அதனோட காரமும் நமக்கு இருக்கும். அதனால் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கத்திரிக்காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை நான் இதோட சேர்க்குறேன். வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா கொதிச்சு அதனோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கும். இப்போ நம்ம இதில் கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம்.
நான் எடுத்து வச்சுருந்த புளி வந்து 1/4 கப் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புளி, காரம், உப்பு எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட்டை நம்ம இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க புளியோட ஸ்மெல்லும் நம்ம அரைச்சி போட்டிருக்க இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நமக்கு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இது கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். இது கொதிச்சு வரட்டும். நான் வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதிச்சு நமக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், நல்ல சூடான ஒயிட் ரைஸோடு நம்ம இதை போட்டு சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தியோடையும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு ரெசிபி வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.